ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொரியன் டிராமால கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் தான் லவ் அண்ட் டேங்கிள். இன்னைக்கு இந்த படத்தை தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி பார்க்கணும்னா நம்மளோட ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்ன்ட்டு தான் ஆசை இருக்குது. ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சுருட்ட முடியாத இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த சுருட்ட முடியினால யாரும் எந்த பசங்களையும் என்ன பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த சுருட்ட முடிய சாஃப்டா ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயினி படிக்கிற ஸ்கூல்ல ஒரு அழகான பையனும் இருக்கான். அந்த பையனை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. அப்போ இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இருக்கிற கிளாஸ் ரூமுக்கு இன்னொரு புது பையனும் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினோட கேங்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நம்ம ஹீரோயினிய ரொம்பவே பிடிச்சி போயிருது. ஆனா இதை நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ இப்படியே அவங்க எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கும் போது கடைசியில நம்ம ஹீரோயினி யாரை செலக்ட் பண்ணாங்க, அந்த புதுசா வந்த பையன் நம்ம ஹீரோயினிக்காக என்னெல்லாம் பண்ணா, நம்ம ஹீரோயினி அவனுக்கு பிடிச்ச பையனை லவ் பண்ணாங்களா இல்ல புதுசா வந்த பையனை லவ் பண்ணாங்களான்னு சொல்ற மீதி கதை தான் இந்த படமே. சோ இந்த படம் வந்து ரொம்ப காமெடியாகவும் எமோஷனலாகவும் தான் கொண்டு போயிருப்பாங்க. இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போயிடலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். ஹீரோயினி அவங்களோட 5வது வயசுலயே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சொந்தக்கார பையனுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுக்கு அந்த பையனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினி 3வது படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதே பையனுக்கு லெட்டர்ல எழுதி கொடுக்கறாங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் அந்த பையனும் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு எழுதி தரான். அப்புறம் தான் அந்த பையன் எழுதி கொடுத்த அடுத்த நாளே அவங்க அம்மா அப்பா அவனை வேற ஸ்கூல்லயும் மாத்துறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப சங்கட்டமா போச்சு, அடைச்சா நமக்கு லவ்ல லக்கே இல்லையே அப்படின்னு. அப்போ இப்படியே நம்ம ஹீரோயினியும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கும் தெரிய வருது நமக்கு சுருட்ட முடி வளருது அப்படின்னு. இதுதான் நம்ம ஹீரோயினியோட ஃபேமிலி. நம்ம ஹீரோயினிக்கு அவங்க அப்பா மாதிரி முடி வளருது, அவங்க தங்கச்சிக்கு அவங்க அம்மா மாதிரி வளருது. ஒரு நாள் நம்ம ஹீரோயினி அவங்க பக்கத்து வீட்டு பையனை பிடிச்சு போய் அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணா அந்த பையன் நம்ம ஹீரோயினிக்கு அக்செப்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவ தங்கச்சியை கூட்டிட்டு போயிடுறான், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதுல இருந்து நம்ம ஹீரோயினிக்கு பசங்கனாலே வெறுப்பாக ஆரம்பிச்சா. இனிமேட்டு என்ன ஆனாலும் எந்த பசங்களுக்கும் நம்ம லவ்வே சொல்லக்கூடாது அப்படின்னு. கட் பண்ண பீச்ல ஒரு ஹிடன் பிளேஸ்ல ஒரு பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயினி அப்போவே பிளாட் ஆகிடுறாங்க, இவன் என்ன இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு. அப்போ அப்படியே இந்த படத்தோட டைட்டில போட்டும் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு வெளியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பேரு சேரி. அப்போ அவங்களும் அவசர அவசரமா இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து நான் ரெடி வாங்க போகலாம் அப்படின்னு இப்போ ஸ்கூலுக்கா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் தான் லேடிஸ் ராணுவப்பட. அப்போ அப்படி இவங்க ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு பையன் வரதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அவனும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். அப்போ அப்படி இப்போ அந்த 5 பேரும் ஸ்கூலோட என்ட்ரன்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பீச்ல ஒரு பையன் குளிச்சால அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நடந்து வந்துகிட்டு இருக்கான். இவனோட பேரு கிம்யூன். கிம்யூன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த ஸ்கூல்ல பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினிக்கும் கிம்யூனை பிடிக்கும். கிம்யூன் அப்படியே வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினிக்கு மட்டும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் அவன் இப்போ உனக்கு தானே ஹாய் சொன்னா, நீ அவனை பார்த்திருக்கியா, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோயினியும் ஆமா நான் அவனை பீச்சில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவ உங்ககிட்ட ஏதாச்சும் பேசுறானா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அவன் பேசுறான், நானும் உன்னோட ஸ்கூல் தான் அப்படின்னு சொன்னா அப்படின்னு. அதை கேட்ட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ இது கண்டிப்பா லவ் தான் அப்படின்னு பேசி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு பெரிய போர்டுல இந்த ஸ்கூலோட டாப் 100 ஸ்டூடெண்டோட லிஸ்டையும் வச்சிருக்காங்க. ஏன்னா நல்லா படிக்கிற 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டெடியாலுக்கு அலோடு. அங்க எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே யாருக்கு ப்ரொபோஸ் பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அது பிரியாது அப்படின்னு இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்டோட நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த லிஸ்ட்ல தான் அந்த கிம்யோனும் 100வது பொசிஷன்ல இருந்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல இருந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வந்து தொண பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ என்னடா நீ வாயவே மூட மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயினியை பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கிளாஸோட சார் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க நான் சொல்றதை வச்சு கத்தலாம் கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 வருஷமா பர்மிஷன் இல்லாம இருந்தது, இந்த வருஷம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாரும் ஒரு ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு ஹோம்ஒர்க்ல நான் டபுளா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாரு. அப்புறம் பிரேக் டைம்ல கிம்யூன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வாலிபால் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அதை எல்லா பொண்ணுங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினியும் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிம்யூன்றவன் கண்டுக்கிற மாதிரியே தெரியல, இது வேலையாவாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினி கேன்டீனுக்கும் போறாங்க. அங்க போய் கிம்யூனுக்கு பிடிச்ச ஜூஸை
வாங்கிக்கிட்டு அந்த ஜூஸ் பாட்டில் மேல அவங்களோட 2 பேர் இன்ஷியலையுமே எழுதி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஜூஸை அங்க விக்கிறவங்க கிட்ட கிம்யூன் வந்து கேட்டா இந்த ஜூஸ் பாட்டில கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொம்பளை ஆல்ரெடி இங்க 10 பாட்டிலுக்கு மேல எழுதி கொடுத்துட்டாங்க, இப்ப சொல்லு நான் அதை கொடுக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு வாங்கின ஜூஸை அவங்களே குடிச்சுக்கிட்டே வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா இவளும் கிம்யூனை உசார் பண்ண வந்தவ தான். அவ முடியும் கூற குறையா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினி அவளுக்கு வச்ச பட்ட பேர் தான் கூற மாட்டேன். அப்ப என்ன நீயும் ஜூஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சியா அப்படின்னு அவ ஆல்ரெடி வாங்கின ஜூஸை குடிச்சுக்கிட்டு டஸ்ட்பின்ல போட்டுக்கிட்டு போயிடுறா. நம்மளோட ஹீரோயினிக்கும் இந்த கூரமாண்டைக்கும் ஒரு சின்ன போட்டி ஏற்பட்டிருக்கு. யாரு முதல்ல கிம்யூனை லவ் பண்ண ஓகே சொல்ல வைக்கிறான்ற மாதிரி. அப்புறம் அப்படியே இப்ப நம்ம ஹீரோயினியும் அன்னைக்கு குளிச்ச இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் கிம்யூன் வருவானா நம்ம கிட்ட பேசுவானா அப்படின்னு. அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், அவன் வராததுனால சரி அவன் ஓகே வந்தா பேசுவான் அப்படின்னு நம்ம ஹீரோயினியும் ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துக்கு கிம்யூன் வருவானான்னு பார்த்தா அந்த இடத்துல வேற ஒரு புது பையன் வந்து நின்னுகிட்டு இருக்கான். அப்போ அவ வந்து நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் மேல இருக்கிற பேட்சை எடுத்த உடனே நம்ம ஹீரோயினோட சட்டையும் இப்ப காத்துக்கு பறந்து போகுது. அதை தண்ணியில விழக்கூடாதுன்னு அதை காப்பாத்த போகி அவன் தண்ணியில விழுந்துடுறான். தண்ணியில அவன் விழுந்ததுக்கு அப்புறம் தான் நமக்குமே ஒண்ணு தெரிய வருது, அவனுக்கு நீச்சல் தெரியல அப்படின்னு. அப்ப என்ன ஏதோ சலசலப்பு சத்தமா கேக்குதுன்னு நம்ம ஹீரோயினையும் பார்த்தா அங்க ஒருத்தன் தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயினி ரொம்பவே பயந்து போயிட்டு நீ யாரா இங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனையும் காப்பாத்தி விடுறாங்க. அப்போ அவனை கரைக்கு இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சிடுறான். நீ யாரா இந்த இடத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணு தெரிய வருது, அவங்களோட சட்டை தண்ணியில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப சட்டை போயிடுச்சுன்னா நம்ம மானமே போயிரும் அப்படின்னு, நீ இங்கே ஏறு நான் சட்டையை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சட்டையை காப்பாத்துறதுக்காண்டி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க புதுசா நின்ன பையனுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ அப்படியே இப்ப கட் பண்ண நம்ம ஹீரோயினி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் நொண்டி நொண்டி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த சாரும் சோல் சிட்டில இருந்து ஒரு பையன் டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம கிளாஸுக்கு வந்திருக்கான், இனிமேட்டு அவன் நம்ம கிளாஸ்ல தான் படிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே யார் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா நேத்து நம்ம ஹீரோயினி கடல்ல ஒரு பையனை காப்பாத்தினாங்க பாத்தீங்களா, அவன் தான் வந்திருக்கான். அப்போ அவ வந்து எல்லாரும் முன்னாடியே நின்று என்னோட பேரு தான் ஹனின்னு சொல்றான். நம்ம ஷார்ட்டா அவனை ஹனினே கூப்பிடலாம். அப்போ அவனை பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு இவனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு நேத்து நடந்தது ஞாபகத்துக்குமே வருது. அப்போ ஹனியும் இப்போ லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினி போய் அவங்க கிட்ட பேசுறாங்க. நேத்து நான் தானே உன்னை காப்பாத்தினேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ என்னோட கிளாஸ் தான் படிப்பா அப்படின்னு. நேத்து கீழே விழுந்ததுனால தான் உனக்கு அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அவனும் தயங்கி தயங்கி பேச வரான். அப்போ சரி ஓகே நீ சரியா பேச மாட்டேங்கிற நான் வரேன் அப்படின்னு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கோட நம்ம ஹீரோயினி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நீ நடி உடனே புது பையன்கிட்ட எல்லாம் பேசுறா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் அவனை நேற்று பீச்ல பார்த்தேன், நான் தான் அவன் உயிரை காப்பாத்தினா அப்படின்னு சொன்ன உடனே நீ எத்தனை பேரை தான் பீச்சில் பார்த்தா அப்படின்னு கலாச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹனியை பார்த்தா அவனுக்கு இந்த ஊரும் கிளாஸும் பிடிக்காத மாதிரி அவன் வாட்டில் லோன்லியா படுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில அவனோட வீட்லயோ எந்திரிச்சுக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா வெளியே பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்ல நம்ம ஹீரோயினி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போது ஹனி வந்து கஷ்டப்பட்டு கொடை பிடிச்சுக்கிட்டு ஒத்த கல்ல நொண்டி நொண்டி நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயினி ரொம்ப பரிதாபப்பட்டுக்கிட்டு நீ எதுக்குடா கஷ்டப்படுறா, கொடையை நான் பிடிக்கிறேன்டா அப்படின்னு ஹனிக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கிளாஸுக்கு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் கிளாஸ் பீரியட் முடிஞ்சது, இப்ப லஞ்ச் டைமும் வந்துருச்சு. அந்த லஞ்ச் டைம்ல நம்ம ஹீரோயினி ஹனிக்காகவும் ஃபுட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த நீ எதுக்கு கஷ்டப்படுற இதை சாப்பிடு அப்படின்னு. அப்போ அதுல இருந்து இப்போ ஹனியும் நம்ம ஹீரோயினி டீம்ல ஒண்ணு சேர்றான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நான் தானே உன்னோட உயிரை காப்பாத்தினேன், அதுக்கு ஏதாவது திருப்பி செஞ்சியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா பிளே கிரவுண்ட்ல அவங்க எல்லாருமே இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினி பேப்பர்ல செஞ்ச ஒரு பேட்சை அவங்க நெஞ்சிலையும் குத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்க உன்னோட பேட்சை தொலைச்சா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியல அது எப்படி காணாம போச்சுனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹனியோ அவனோட பாக்கெட்ல இருந்து நம்ம ஹீரோயினோட பேட்சை எடுத்து கொடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி நீ அதை தொலைக்கலாம் இல்ல, அதை வேணும்னே யாரோ எடுத்திருக்காங்க, நீ வேணும்னா பாரு, உன்னை பிடிச்சவங்க தான் அந்த பேட்ச் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆத்தி இது என்னடா புது வம்பா இருக்கு, இப்ப கொடுத்தா நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு ஹனியும் அந்த பேட்சை தான் பாக்கெட்லயே வச்சுக்கிறான். அப்போ இப்படி அந்த பொண்ணு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினிக்கும் அப்படிலாம் யாரும் எனக்கு பிடிக்க வேணாம், நான் தான் கிம்மியோனை விரும்புறேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நங்குன்னு ஒரு பால் வந்து நம்ம ஹீரோயினோட மண்டையிலேயே அடிக்குது.
அப்ப யாரா அடிச்சதுன்னு கோபத்தோட திரும்பி பார்த்தா அடிச்சதே கிம்யூன் தான். அவ இப்போ சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரியாது நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ வந்திருக்கிறது கிம்யூன் தான் தெரிஞ்சு, ஆஹா எனக்கெல்லாம் எதுவும் ஆகல, நீ எதுக்கும் சாரி எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அவன் பால் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை அவனுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கலாம் அதனால தான் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற நம்ம ஹீரோயினி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க சொல்றதுல உண்மையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ அதை கேட்கிற அண்ணி பிராக்டிக்கலா பேசுறான், அவ உன்னை வேணும்ல அடிக்கல, தெரியாம உன் மேல பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இதை கேட்கிற நம்ம ஹீரோயினோட மூஞ்சி மாறுது. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் கிடக்குறாண்டி, அவனுக்கு தெரியாது லவ் பத்திலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அப்படி இப்போ நம்ம ஹீரோயினியும் கிளாஸ்ல வெறுப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பரபரப்பா ஓடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நம்ம கூரமண்ட இருக்கால அவ முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற நம்ம ஹீரோயினியும் சுத்தமா நம்ப மாட்டாங்க, என்ன உளறிக்கிட்டு இருக்க, அவ முடிய என் முடியும் ஒரே மாதிரி தானே, அதை எப்படி ஸ்ட்ரைட் ஆக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ நம்பலல பாரு அப்படின்னு இப்ப அவசர அவசரமா ஓடி வந்த அந்த கூரமண்டைய பார்த்தா உண்மையிலேயே அவளோட முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ரொம்பவே அழகா மாறிட்டா. அவளை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா நம்ப முடியல, நம்ம கூரமண்டையாடா இப்படி மாறிட்டா அப்படின்னு. அப்போ அவ பக்கத்துல போயிட்டு நீ எந்த இடத்துல முடிய ஸ்ட்ரைட் ஆக்குன அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம ஊருக்குள்ள புதுசா ஓபன் பண்ண ஜெம்மி சலூன்ல தான் நான் பண்ணிக்கிட்டேன், அப்படியா இதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு 2 லட்சம் யுவான் ஆச்சு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு பேச்சு மூச்சே வர மாட்டேங்குது. அப்போ அப்படியே இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஜெம்மி சலூனுக்கு வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சலூனோட ஓனர் வெளியே என்னம்மா இங்க கூட்டமா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல உங்க ஷாப்ல இருக்கிற ஸ்பெஷல் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க பத்தி தான் நான் தெரிஞ்சுட்டு போக வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்கிற அந்த ஓனர் அம்மாவும், அப்படியா சரி உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என் முடிய சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஓ முடி மட்டும் இல்ல உலகத்துல எப்படிப்பட்ட முடியா இருந்தாலும் என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டதுக்கு 2 லட்சம் யுவான் அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல சேர்த்து வச்ச எல்லா காசையுமே கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபைனலா அவங்க கவுண்ட் பண்ணி முடிச்சதுல அவங்க கிட்ட அண்டர் 10,000க்கு கீழே தான் அமௌண்ட்டும் வச்சிருக்காங்க. அப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு எப்படா நம்ம இந்த முடியை சரி பண்ண போறோம் அப்படின்னு அந்த சலூன் வாசல்ல ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து முடிச்சுட்டு சரி இதை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அம்மான்ட்டு ஒரு குரல் கேக்குது, இந்த சத்தத்தை நம்ம எங்கேயும் கேட்டிருக்கமேடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம ஹனி. அப்போ அவ அந்த சலூனோட ஓனரை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹனியோட அம்மா தான் இந்த சலூனைய வச்சிருக்கிறது. அப்போ அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் பேசாம ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி இப்போ நம்ம ஹீரோயினியும் கிளாஸ்ல நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சின்னதா ஒரு பிளானும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாவது ஹனியோட ஃப்ரெண்டுன்னு அவங்க அம்மாக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு. அப்போ அன்னைக்கு கிளாஸ் முடிச்சதும் நம்ம ஹீரோயினியும் அவசர அவசரமா ஓடி போய்கிட்டு இருக்காங்க. எங்க ஓடி போறாங்க அப்படின்னு பார்த்தா ஹனியோட அம்மாவோட சலூனுக்கு. அப்போ ஹனியும் நொண்டி நொண்டி அந்த கடப்பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். அவன் அப்படியே கேஷுவலா மீட் பண்ற மாதிரி, நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இது எங்க அம்மாவோட சலூன் தான் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையா அவ சொல்ற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, உங்க அம்மாவை நான் பார்க்கணுமே அப்படின்னு இப்ப அந்த சலூனுக்குள்ள போயிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, நான் உங்க பையனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அப்போ ஹனியோட அம்மாவும், யாரா இந்த பொண்ணு ரொம்ப துருதுருன்னு இருக்காளே அப்படின்னு அவகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான், நீ தானே அன்னைக்கு இந்த சலூனுக்கு வந்த அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா அது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உனக்கு இன்னும் ஆசை இருக்குதா நீ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா எனக்கு அது ரொம்ப ஆசை, அதுதான் என் வாழ்க்கை லட்சியமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை கேட்கிற ஹனியோட அம்மாவும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஹனியை நல்லா ஸ்கூல்ல பாத்துக்கோ, அவன் கால் சரியானதும் உனக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் ஹனியை நல்லாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில இருந்து நம்ம ஹீரோயினி ஹனியை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, ஸ்கூல்ல அவனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை செஞ்சு முடிச்சுட்டு மதியத்துக்குள்ள அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரையும் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினி பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படியே சில நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிற வழியில பாதியில மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ மழையில முழுசா நினைச்சா ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோயினி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவோட செகண்டரி ஆபீஸ் ரூம்னு நம்ம வச்சுக்கலாம். அவர் எப்பயாவது தான் இந்த இடத்துல இருப்பாரு, இப்ப இந்த இடம் சும்மா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு அவங்க அப்பாவோட ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு ஹனிக்கு டீமே கொடுக்குறாங்க, இந்த நனைஞ்சிருக்க இதை போட்டுக்கோ அப்படின்னு. அப்போ அந்த டிஷர்ட்டை போட்டு முடிச்சுட்டு மழை விடுற வரையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினி, நீ காமிக்ஸ் எல்லாம் படிப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நான் அதெல்லாம் படிச்சதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. காமிக்ஸ் படிக்காததெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச சில காமிக்ஸ் புக்கை கொடுக்குறாங்க, இதை நீங்க டெய்லி படிக்கணும் அப்படின்னு. அப்ப நான் எப்படி இங்க டெய்லியும் வரது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த லாக்கரோட பாஸ்வேர்டையும் சொல்றாங்க 486ன்னு. அதை கேட்ட ஹனிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது, இப்ப நீ என்ன
சொன்னா அப்படின்னு. ஏன் இப்படி ஹனி ஷாக் ஆகுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 486ன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அது என்ன மீனிங்ன்றத கமெண்ட்ல முடிஞ்சா சொல்லுங்க. அப்போ அதுக்கு நம்ம ஹீரோயினியும் இதுதான் இந்த பூட்டோட பாஸ்வேர்டு, நானே இல்லைனாலும் நீ டெய்லியும் வந்து இந்த இடத்துல படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் ஸ்கூல் ஃப்ரீ பீரியட்ல நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன வாத்து முட்டையா பேப்பர்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க நிக்கிற நம்ம ஹனிக்கிட்டையுமே வா உட்காந்து எனக்காக இந்த வாத்து முட்டையை செய்ய அப்படின்னு சொன்னதுக்கு ஆமா இது எதுக்கு செய்றீங்க அப்படின்னு கேக்குறான். இங்க இருக்குல்ல கண்ணாடி ஜார், இதுக்குள்ள ஃபுல்லா இந்த பேப்பரால செஞ்சதை உள்ள போட்டுக்கிட்டு நம்ம எது வேண்டுனாலுமே கிடைக்கும். நான் தான் கிம்யோனை விரும்புறல, நான் அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது அவனும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும், அதனால தான் இந்த கண்ணாடி ஜார் ஃபுல்லா நாங்க முட்டையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், வா நீயும் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நழுவ பாக்குறான். உடனே நம்ம ஹீரோயினி கண்ணுல மோட்டர் போட ஆரம்பிக்கிறாங்க. சரி சரி நீ அழுவாத, உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு ஹனியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன சின்ன வாத்து முட்டைய உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப கிரேசியா இருந்தாலும் கியூட்டா தான் இருக்குது. அப்போ அப்படியே ஹனியும் இப்போ அந்த வாத்து முட்டையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சார் வந்து பாடம் நடத்துறப்போ கூட அவன் அந்த வாத்து முட்டைய யாருக்கும் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இப்படியே அன்னைக்கான கிளாஸஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிற 100 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தானே ஸ்டடி ஹாலில் அலௌடு, அதனால இப்போ அந்த 100 ஸ்டூடெண்ட்டையுமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ஹீரோயினி படிக்கிற கிளாஸ்லயும் ஒருத்தர் இருந்துகிட்டு இருக்கான். அப்போ அவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோயினியும் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு மட்டும் உன் இடத்த எனக்கு விட்டு கொடுத்துடுறா அப்படின்னு. அப்போ அவனும் இப்போ எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி விடாம கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த செலக்ட் ஆனவ வந்து நம்ம ஹீரோயினிய மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்திருக்கியா, உனக்கு எப்படி கிம்யூன் செட் ஆவான்னு நீ நினைக்கிற, அவெல்லாம் உனக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்கிற நம்ம ஹீரோயினிக்கு மனசுலாம் நொறுங்கி ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினிக்கு ஆறுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோயினியும் ரொம்பவே சோகத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அதையும் ஹனி வந்து ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோயினி வந்து ஹனியை வீட்டுல விட போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில நம்ம ஹீரோயினி நம்ம ஹனி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம சோகத்துல தான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹனி அந்த சலூன் கிட்ட விட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே நான் வரேன்ட்டு எதுவும் பேசாம திரும்பி நடந்து போறாங்க. அப்போ ஹனி வந்து நம்ம ஹீரோயினியை கூப்பிட்டு இந்த நீ அன்னைக்கு கொடுத்த டிஷர்ட்டை வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி கொடுத்த உடனே நம்ம ஹீரோயினி இப்ப பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அழுதுகிட்டே அந்த பாதி நரம்புன ஜார அப்படியே ஹனி கிட்ட கொடுத்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டே நடந்து போயிடுறாங்க. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் அந்த ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் எக்ஸாம் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து இன்னைக்கு ஹனியை கூப்பிடாம வந்திருப்பாங்க போல. ஹனி வந்து அந்த எக்ஸாம் ரொம்ப லேட்டா தான் வந்து அட்டன் பண்றாரு. அப்போ அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது நம்ம ஹீரோயினி மட்டும் தனியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா அந்த பூட்டு வந்து ஓப்பன்ல இருக்குது. யாரா உள்ள இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தா ஹனி தான் உள்ள வந்து காமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து ரொம்ப சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோயினியும். ஏன்னா இன்னைக்கு நடந்த எக்ஸாம் வந்து மறுபடியும் அந்த டாப் 100 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ற எக்ஸாம். அப்போ எப்படியாவது நான் செலக்ட் ஆயிரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அந்த பாதி நறுமண ஜாரை ஃபுல்லா ஆக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினி முன்னாடி டேபிள்ல வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீ என் நெஞ்ச தொட்டுட்டடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹனி வந்து இதுல எதுக்கு உனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நீ எல்லாத்தையுமே பிராக்டிக்கலா பார்த்தா எதுவுமே நடக்காது, இதுல அவ்வளவு எமோஷனல் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே இப்போ நம்ம ஹீரோயினி அணியை கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த சலூனுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹனியோட கால்ல அந்த கட்டு இல்ல, அவனுக்கு கால் முழுசா சரியாகிடுச்சு. அப்போ அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கும் போது சலூன்ல இருந்து அவங்க அம்மாவும் வராங்க. அப்ப என்னம்மா என் பையனுக்கு கால் முழுசா சரியாகிடுச்சு, உனக்கு அந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமா, நான் உனக்கு ஃப்ரீயாவே பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷத்தை அடக்க முடியல. நான் அப்படியே பறக்கிறேன்னு ரஜினி சார் சொல்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன இன்னைக்கே பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோயினி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு வேணா நான் கூடிய சீக்கிரம் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினி வந்து அணியை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா அந்த டாப் 100 ஸ்டூடெண்டோட பேரை எழுதி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல மொதல் ஸ்டூடெண்டோட பேரே நம்ம ஹனியோட பேர் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஹனி நீ நல்லா படிப்பியாடா, இத்தனை நாள் ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஏன் இப்படி பண்ணன்னு நம்ம ஹீரோயினி கேக்குறாங்க. அப்போதான் ஹனியும் நீ தானே கேட்டா உனக்கு ஸ்டடி ஹாலில் இடம் வேணும் அப்படின்னு என் இடத்த எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினி இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் கூட நீடிக்கல. ஏன் என்னாச்சு நீங்களா எதுக்கு சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கிமியோனோட பேரு இந்த லிஸ்ட்லயே இல்ல, ஏன்னா அவன் போன வாட்டியே 100வது பொசிஷன்ல தான் இருந்துகிட்டு இருந்தான். இந்த வாட்டி இடத்த ஹனி எடுத்துக்கிட்டதுனால கிமியோனுக்கு இந்த 100 ஸ்டூடெண்டோட நேம்ல இடம் இல்ல. அப்போ கட் பண்ணா இப்ப எல்லாரும் பிளே கிரவுண்ட்ல சோகமா இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து என்ன ஆட்டம் போட்டடா அப்படின்னு சொல்ற மாதிரி சோகமா அவங்களோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட
அவங்களோட நெய்பர்ஹுட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனியோட ஃபேமிலி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹனியோட ஃபேமிலி வந்து ரொம்பவே பணக்கார ஃபேமிலி. ஆனா அவங்க அப்பா வந்து ரொம்பவே கொடுமை பண்ணிக்கிட்டு இருப்பாராம். அது பிடிக்காம தான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு சலூனை வச்சாது நான் பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் அப்படியே வெஜிடபிள் கட் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயினியும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினியும் அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹனியும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நீ என்ன இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா வந்து நான் தான் மேகி சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னேன், வாங்க எல்லாரும் உட்காந்து மேகி செய்யலாம் அப்படின்னு செஞ்சு சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து 2 கேமராவை ஹனி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கேமரா வந்து ஒரு யூசந்திர கேமரா தான். இதுல ஒரு 10-15 பிக்கு தான் அதிகபட்சமே எடுக்க முடியும். உனக்கு இன்னும் எவ்வளவு கேமரா வேணும்னாலும் வந்து எடுத்துக்கோ, இது பின்னாடி நிறைய கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அப்படியே இப்போ அந்த இடத்துல அப்பா பொண்ணு குறும்பு பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் இப்போ அந்த ஸ்கூல்ல தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே கேம் செஷன். எல்லா கிளாஸ் பசங்களும் ஒன்னாதான் விளையாண்டுகிட்டு இருக்கணும். அப்ப கிம்யூனும் அந்த இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கிறான். என்ன கேம் விளையாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பையனும் பொண்ணும் ஒரு டீம் வாலிபால் மாதிரி ஒன்ன கையில வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி இன்னொருத்தர் பாத்துக்கணும், அவங்க மேல பால் படாத மாதிரி. அப்ப இப்படி அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கேமும் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா எலிமினேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் போது கடைசியில கிம்யூன் வந்து ஒரு பொண்ணோட இருந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹனி வந்து நம்ம ஹீரோயினி கூட இருந்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த கேம்ல ஹனி நல்லாவே விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்ப பால் அவன் கையில இருந்துகிட்டு இருக்கு. அப்ப கிம்யூன் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவ ஒரு பொண்ணை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்கால, அவளை பார்த்து பால் ஸ்லோ மோஷன்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினி கிம்யூன் தோத்துறக்கூடாது அப்படின்னு அந்த வேகமா வர பால தான் மூஞ்சில வாங்கிக்கிட்டு அடிபட்டுடுறாங்க. அப்ப அதனால ஹனியும் ஒரு மாதிரி ஆகி அவன் மாட்டில எதுவும் பேசாம நடந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினியும் வழியில இருந்துகிட்டு இருக்கும் போது கட் பண்ணா அவங்க வீட்டுல முட்டையை வச்சு கண்ணில் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை பாத்தீங்கன்னா ரொம்பவே கருப்பாயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினி கிட்ட இருக்கிற பேஜர் மூலமா ஹனிக்கும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி கிம்யூனுக்கும் கால் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப 2 பேருமே ரெஸ்பாண்ட் இல்லாம இருந்துகிட்டு இருக்கும் போது கிம்யூன் வந்து மறுபடியும் லைனுக்கு வரான். அப்ப பேசுறது கிம்யூன் தானே தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா பதட்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒன்னாலதான் நான் ஜெயிச்சேன், அதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கு விழ வேண்டிய அடியை நீ வாங்கிக்கிட்ட, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் இப்போ ஹனி லைனுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசாம அப்படி போயிருக்க கூடாது, அதுக்கு மன்னிச்சிரு, நம்ம நாளைக்கு ஸ்கூல்ல பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உனக்கு கண்ணுல பெயினா இருக்குன்னு முட்டையை வச்செல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்காத, அது உன் ஸ்கின் கேருக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோயினியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இவன் நம்ம ஹெல்த் எல்லாம் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் இப்போ ஸ்கூல்ல கிம்யூனுக்கு எப்படிலாம் ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ஆடிட்டோரியத்துல போட்டோவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினியோட அப்பா தான். அப்ப எல்லாருமே மாடலா காஸ்டியூம் போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஹனியும் நம்ம ஹீரோயினியும் மட்டும் கொஞ்சம் சிம்பிளா வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ முடி அவங்க தொப்பிக்குள்ள போகவே மாட்டேங்குது. அப்போ முடிய பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஹனியும் சொல்றான், எனக்கு இந்த முடி ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஹனியோட சலூனுக்கு வந்துட்டு எனக்கு இப்போ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்போ ஆல்ரெடி அங்க கஸ்டமர் இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹனி அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டேய் இங்க பாரு அவன் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கா, அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விடு அப்படின்னு. அப்போ அதை கேட்ட அனியும் அவனுக்கு விருப்பம் இல்லாம சரி ஓகே இங்க வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவங்க அம்மாவும் ஒன்னத்தை நோட் பண்றாங்க. நீ இவளுக்கு கண்டிஷனர் போட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு சொல்றான். என்ன நீ இப்படி பண்ணிட்ட, உனக்கு என்ன தெரியாதா, இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு கண்டிஷனர் எதுவுமே போடக்கூடாது, உனக்கு தானே நல்லா தெரியும், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு சாரி நான் வேற எதுவும் ஞாபகத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்ப இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல ட்ரிப் கூட்டிட்டு போறதா சொன்னாங்கல்ல, அது இன்னைக்கு தான். அப்ப எல்லாரும் இப்போ பஸ்ல ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சரி மட்டும் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆக்குறா. அப்ப என்ன அவ வருவாளா மாட்டாளா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அப்போதான் நம்ம ஹீரோயின் ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அதை பாக்குற எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ஷாக்கா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவளோட முடி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி ரொம்பவே சாஃப்டா மாத்திட்டா. நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி இருந்த ஹேர் நல்லா இருந்துச்சா இப்ப இருக்கிற ஹேர் நல்லா இருக்கானே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ அவ பஸ்ஸுக்குள்ள வந்தது எல்லாருமே அவளை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. சரி ஓகே கடைசி ஆளு வந்துட்டா அப்படின்னு அந்த பஸ்ஸையும் கிளம்பி எல்லாருமே இப்போ போய்கிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் அவங்க எங்க வரணும்னு நினைச்சாங்களோ அதோட இடத்துக்கு வந்துட்டு பஸ்ஸை நிறுத்தி எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை ஃபுல்லா ஆக்குனாங்க பாத்தீங்களா, ஒரு ஜாருக்குள்ள முட்டையெல்லாம் போட்டு அதை வந்து கிம்யூனோட சீட்ல வச்சுக்கிட்டு எப்படியாவது இவ என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் கிம்யூன் கூட போட்டோ எடுக்கணும்னு
பண்ணணும்னு ரொம்பவே அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய ஃபயர் கேம்ப் போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தனி ஸ்பாட்டை பிடிச்சி லைட்டு பல்பெல்லாம் கட்டிக்கிட்டு கிம்யூனை இப்போ இந்த இடத்துக்கு வர வைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கிம்யூனும் அந்த ஃபயர் கேம்ப் பக்கத்துல இருந்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து நைஸா அவனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு மேல வர வச்சிடுறாங்க. அப்போ கிம்யூனுக்கு வரும்போதே நல்லா தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு. அப்போ அந்த ஸ்பாட்ல இப்போ நம்ம ஹீரோயினையும் கிம்யூன் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்த பார்த்தது கிம்யூன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான். இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸா தான் இருந்துகிட்டு இருக்கு கிம்யூன் கிட்ட பேசுறதுக்கு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி தூரத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறது ஹனிக்கு ஒரு மாதிரி ஆகி அவன் தனியா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ எதுக்காக இப்ப என்ன வர சொன்ன, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, சீக்கிரம் சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோயினி கிட்ட கேட்டதுக்கு நம்ம ஹீரோயினி இப்ப கிம்யூன் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அது என்ன சொல்றாங்கன்றத இப்ப நமக்கு காமிக்கல. அப்புறம் நம்ம ஹீரோயின் எல்லாரும் அந்த ஃபயர் கேம்ப் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடி லவ்வ சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அதை பத்திலாம் கேட்காதீங்க, நான் இப்ப அதை சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க என்ன பேசுனாங்கன்றதை இப்போ காமிக்கிறாங்க. என்னதான் நம்ம ஹீரோயினிக்கு கிம்யூன் ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் அவளுக்கு ஹனியையும் ரொம்பவே இப்போ பிடிச்சிருக்கு. நான் ஒன்ன ப்ரொபோஸ் பண்ணலான்ட்டு தான் ரொம்ப நாளா நான் இருந்துகிட்டே இருந்தேன். அதுக்கு நடுவுல தான் எனக்கு இன்னொருத்தனும் கிடைச்சான். அவனையும் என்னால மிஸ் பண்ண முடியாது. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கிம்யூன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ சொல்றவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நீ அவன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்க, கவலைப்படாத, அவன் உனக்கு கண்டிப்பா கிடைப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு வந்திருப்பாங்க. அப்போ கிம்யூன் வந்து இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பான்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான், இனிமேட்டு சரி நம்ம கிட்ட பழைய மாதிரிலாம் பேச மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ட்ரிப்பு ஃபுல்லாவே ஹனி வந்து ரொம்பவே சோகத்துல தான் இருந்துகிட்டு இருக்கான். அப்போ அந்த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஹனி இன்னும் சோகமா தான் இருந்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் நைட்டு வந்து அப்படியே சோகத்தோட அந்த காமிக்ஸ் படிக்கிறதுக்காண்டி அந்த இடத்துக்கும் வந்திருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயினி ஒன்ன எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவனை பார்த்ததும் வா உள்ள வந்து உட்காந்து காமிக்ஸ் படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ என்ன கேட்கவே மாட்டியா, அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹனியும் கேக்குறான், ஆமா இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்போதான் நம்ம ஹீரோயினியும் ஹனி கிட்ட சொல்றாங்க நான் கிம்யூனுக்கு ப்ரொபோஸ் பண்ணல அப்படின்னு. அதை கேட்டு ஹனி ரொம்பவே ஷாக் ஆகி ஏன் அப்படின்னு கேக்குறான். ஏன்னா நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு சில்லியான ரீசனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹனியோட மூஞ்சில கொஞ்சம் சந்தோஷமும் தெரிய வருது. அப்புறம் அடுத்த நாள் இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஹனி கிட்ட ஒரு பொண்ணு தனியா பேசிக்கிட்டு இருக்கிறா. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி காண்டாகுது. அப்போ அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினையும் ஹனியும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆமா அப்போ ஸ்கூல்ல நீ யார் கூட பேசிக்கிட்டு இருந்த, என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு ஏன்னா மத்த பொண்ணுங்க கூட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவும் பேசாம நம்ம ஹனியும் அங்க இருந்து போயிடுறான். அப்போ அப்படியே சில நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூலோட ஃபைனல் எக்ஸாமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கிளாஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் இந்த ஸ்கூலோட கடைசி நாள். அப்ப அந்த சார் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது இனிமேட்டு ஃபியூச்சர்ல டவுட் இருந்தா என்னை எப்ப வேணா நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க எப்பயுமே ஹாப்பியா தான் இருக்கணும் அப்படின்னு போயிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயினி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினி வீட்டுல ஒரு வேலை இருக்குது, நான் சீக்கிரமா போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாட்டில நீங்க போய் சாப்பிடுங்க, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ அப்படி நம்ம ஹீரோயினி போனதுமே இப்போ ஹனியும் எனக்கும் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோயினி பின்னாடியே போறான். அப்போ அதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, என்ன சிவப்பு காய் போனதுக்கு அப்புறம் கருப்பு காயும் போகுதுன்ற மாதிரி எட்டி பார்த்தா ஹனியும் நம்ம ஹீரோயினியும் ஒன்னா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஜோடி புறாவா மாறினாங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹனியும் நம்ம ஹீரோயினியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம அந்த பீச்சுக்கு போலாமா அப்படின்னு கேக்குறான். சரிவா போகலாம் அப்படின்னு இந்த இடத்துல இப்போ கட் பண்ணா அந்த பீச்சோட ஹிடன் பிளேஸுக்கு தான் வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தான் அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்டது. அந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹனி வந்து இப்போ அந்த பேட்சை கொடுக்குறான். இதை நான் உன்கிட்ட கொடுக்கலான்ற போது உன் ஃப்ரெண்டு வேற என்கிட்ட சொல்லி பயமுறுத்திட்டா, இதை கொடுக்கறாள் உன்னை கண்டிப்பா லவ் பண்ணுவா அப்படின்னு, அதனால நான் அப்போ கொடுக்கல, ஆனா இப்போ நான் உன்கிட்ட கொடுக்குறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேட்சை கொடுக்குறான். நம்ம ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி ஹனியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே அன்னைக்கு நைட் ஆகிற வரையும் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஹனி வந்து ஹீரோயினை விடுறதுக்காக அவங்க வீட்டு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா போகும்போது ஃபைனல் டச்சா ரெண்டு பேருமே ஒரு கிஸ் பண்றாங்க. அப்போ ஹனியும் இப்போ ரொம்ப சந்தோஷமா அவனோட வீட்டுக்கும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷத்தை தாங்க முடியல. அப்போ ஹனி வந்து அவனோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வர ஞாயிற்றுக்கிழமை நான் சோலுக்கு போறேன் அப்படின்னு. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நம்மளோட பார்லருக்கு இன்னும் புது புது எக்யூப்மெண்ட்லாம் வாங்கணும், அதெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகேமா நீங்க போயிட்டு வாங்க, கடையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே இப்போ ஹனியோட அம்மாவும் சோலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள்
நாள் நம்ம ஹீரோயினியும் ஹனியும் ஒன்னா பீச்சில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹனியை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சில செட்டப்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ கரெக்டா அந்த சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணலான்ற போது ஹனிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சரி நான் இதை அட்டன் பண்ணி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பூத்துல போய் போனை பேசினா வெளியே வரும்போது அவன் ரொம்பவே சோகத்துல வரான். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு. அப்போ இது உடனே நம்ம ஹீரோயினி கிட்ட சொல்லிக்கிட்டு ஹனியும் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காண்டி சோல் கிளம்புறான். அப்போ அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரி என்னால நீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டீங்க, அது வேஸ்டா போச்சு அப்படின்னு. அப்போ அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இதெல்லாம் ஒரு மேட்டரா, உனக்காக நாங்க இன்னும் என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே இப்போ அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹனிக்கு பேஜர் மூலமா மெசேஜ் அனுப்புனாலும் எந்த ரெஸ்பாண்டுமே இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹனி வந்து இப்போ அவங்க அம்மாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து பாக்குறான். வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாக்கு சில மெடிக்கல் கண்டிஷனும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஹனியோட அப்பாவும் அங்கதான் இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப இனிமேட்டு உங்களை எங்கேயும் போக விடுறதா இல்ல, நீங்க மரியாதையா என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் 2 டேஸ்ல நம்ம அமெரிக்கா கிளம்புறோம் அப்படின்னு போயிடுறாரு. அப்போ ஹனிக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அடுத்த நாள்ல இருந்து ஹனி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பாண்டுமே இல்லாம இருந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாகிடுது. அப்போ உடனே நம்ம ஹீரோயினை சேர்த்து வச்ச காசை எடுத்துக்கிட்டு இப்போ சோலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹனி நம்ம ஹீரோயின் கிட்ட கடைசியா நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன்ட்டு சொல்லிட்டு தான் கிளம்பிருப்பான். இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த மாதிரி பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களும் ஒரு ரூம் நம்பரை சொல்றாங்க. அப்போ அந்த ரூமுக்கு வெளியே இப்ப நம்ம ஹீரோயினை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உள்ள நம்ம ஹனியும் அவங்க அம்மாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹனி வந்து ரொம்பவே இப்போ அழுதுகிட்டு இருக்கான். அம்மா அப்பா வந்து அமெரிக்கா நம்மளை கூட்டிட்டு போறாராம், இப்போ நம்ம என்ன பண்றது, எதுவுமே பண்ண முடியாது, நம்ம 2 பேரும் மறுபடியும் அமெரிக்காக்கே போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹனிக்கு இப்போ தரையா கண்ணீர் ஊத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சேரியை விட்டுட்டு போறோம் அப்படின்னு. அப்போ அது வெளியே இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு வந்து இவன் அமெரிக்கா போகட்டும், நம்ம இருக்கிறதுனாலதான் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதனால அவன் நம்மளை வெறுக்கணும் அப்படின்னு அன்னைக்கு நைட் அங்க இருக்கிற ஒரு பூத்ல இப்போ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீ பத்திரமா அமெரிக்கா போயிட்டு வா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டு அடுத்து ஒரு வாட்டி மறுபடியும் கால் பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் வந்துட்டு இதுவரை நான் உன்னை விரும்புறேன்னே சொல்லல, நம்ம 2 பேரும் எப்பயும் சும்மா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போலயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போனையும் கட் பண்ணிடுறாங்க. அப்போ அதையும் நம்ம ஹனி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அப்படியே இப்போ ஒரு சில மாசங்கள் போய்கிட்டு இருக்கு. நம்ம சேரியும் அடுத்த கிராஜுவேட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு எங்க பார்த்தாலுமே கப்புள்ஸா இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போதுல நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி ஹனியோட ஞாபகம் வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு போய் பாக்குறாங்க. அப்போ ஹனி வந்து அவனுக்கு கொடுத்த கேமரா வச்சு யாரெல்லாம் போட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைச்சு நம்ம ஹீரோயினியை தான் போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அப்ப அவன் நம்மள ரொம்ப நாளாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல, நமக்கு தான் தெரியாம இருந்திருக்கு, அவனை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினியும் ஹனியோட ஞாபகத்துல அந்த பீச்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினிக்கு இப்போ போன் வருது. அப்ப அதை எடுத்து அட்டன் பண்ணி இப்ப யாருன்னு கேட்டா ஆப்போசிட்ல இருந்து எந்த பதிலுமே இல்ல. அட யாரா நீங்க, நானே மன வருத்தத்துல இருக்கேன்டா, எதுக்குடா போன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் திரும்பி பாருங்க மேடம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினி இப்ப திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம ஹனி. அப்போ ஹனியை பார்த்ததும் நம்ம ஹீரோயினி ரொம்ப எமோஷனல் ஆகி அவனை உடனே போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப நான் உன்னை சும்மா தான் சொன்ன, உன்னை பிடிக்கல அப்படின்னு, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியும் நீ போய் தான் சொன்ன அப்படின்னு அவரும் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நீ முன்னாடி பேச்சர் அனுப்பும் போதே அது எனக்கு கேட்டுருச்சு, அதுக்கப்புறம் தான் என்ன பிடிக்கலன்னு நீ மாத்தி சொன்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவ்வளவு நாள் நீ ஏன் என் கூட பேசல அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய ஜார்ல அந்த வாத்து முட்டையை போட்டு நிரப்பி வச்சிருக்காரு. அப்போ அதை பார்த்து ஹீரோயின் இவ்வளவும் எதுக்காக செஞ்சா அப்படின்னு கேட்டதுக்கு உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த ஜாரை நிரப்பிக்கிட்டு இருந்தேன், அது இவ்வளவு சீக்கிரம் நான் நிரம்புன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஜாரையும் நம்ம ஹீரோயினி கையில கொடுக்கறாரு. அப்ப இதுக்கு மேல என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தூரத்துல இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படியே பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் இப்ப ஜாலியா விளாண்டுகிட்டு இருக்கும் போது இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் அ கிரேட் டே.